السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அற்புத வேதமாகிய அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தின் 107வது வசனத்திற்குரிய விளக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறார்: வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அன்றி அனுப்பவில்லை என்று சொல்கிறார். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பை எடுத்துச் சொல்லக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய காலத்தில் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட பலர் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பயங்கரவாதியாக, ஈவிரக்கமற்ற ஒருவராக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகின்றது. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இயல்பிலேயே அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒருவராகவே காணப்பட்டார்கள். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் அவர்கள் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். நபித்துவத்திற்கு பிறகும் அன்பும் இரக்கமும் உள்ளவராக அவர்கள் காணப்பட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடமிருந்து ஒரு தூதர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். உங்கள் மீது மிக அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு எவையெல்லாம் கஷ்டத்தை தருமோ அது அவருக்கு கஷ்டத்தை தருகிறது. எதுவெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அது அவருக்கு கஷ்டத்தை தருகிறது. மூமின்களின் மீது அன்பும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். பொதுவாக அல்லாஹு தஆலா இங்கே நாம் விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட இந்த சூரத்துல் அம்பியா 107வது வசனத்திலே இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று சொல்கிறார். அதாவது ஆலம் என்று சொன்னால் அல்லது ஆலமூன் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தையும் குறிக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்திற்கும் அன்பாகவும் அருளாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிய வேண்டும். அவர்கள் ஜீவகாருண்யம் உள்ள ஒரு நபியாக இருந்திருக்கிறார்கள். மிருகங்களின் மீது அன்பு காட்டியிருக்கிறார்கள், அன்பு காட்டுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள், அன்பு காட்டியவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு நீர் கொடுத்ததனால் அவள் சுவர்க்கம் போனாள் என்று அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். பிராணிகளை அறுக்கும்போது பிராணிகளுக்கு அன்பு காட்டுவதற்காக வேண்டி அதை கஷ்டப்படுத்தாமல் அறுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இப்படி பிராணிகளுக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொன்ன அவர்கள் நிறைய சம்பவங்கள் இது தொடர்பாக காணப்படுகின்றன. ஒட்டகம் ஒன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்னால் வந்து நின்று அழுதபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரிமையாளரை அழைத்து கண்டித்தார்கள். இதற்குரிய ஹக்கை சரியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இப்படி மிருகங்களின் மீதும் அன்பு காட்டிய ஒருவர். அதே போன்று மனித இனத்திற்கு அன்பு காட்டினார்கள். முஸ்லிம் காஃபிர் என்று இல்லாமல் மனித இனத்திற்கே அன்பு காட்டிய ஒரு உத்தம தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்படுகிறார்கள். தாயிஃபிலே அவர்களை அடித்தவர்களை மன்னித்திருக்கிறார்கள். மக்காவிலே அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை கேவலப்படுத்தியவர்களை மன்னித்தார்கள். அவர்களை கொலை செய்வதற்கு வந்தவர்களை மன்னித்தார்கள். அவர்களுடைய தோழர்களை கொலை செய்தவர்கள் மீது அன்பு காட்டினார்கள். இப்படி பொதுவாக மனித சமூகத்திற்கு அன்பு காட்டினார்கள். இதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய அந்த ரஹ்மத்தை பறைசாட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எல்லா நபிமாருக்கும் ஒரு விசேடமான பிரார்த்தனையை கொடுக்கிறான். அந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் அல்லாஹ் கபூல் செய்கிறான்.
அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே பயன்படுத்தினார்கள். ஆனால் நானோ அந்த பிரார்த்தனையை இந்த உலகத்தில் பயன்படுத்தாமல் மறுமைக்கு அதை வைத்திருக்கிறேன். அதாவது மறுமையிலே மஹ்ஷர், அதாவது மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது, உலகம் அழிக்கப்பட்டு மக்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கேள்வி கணக்கை ஆரம்பிக்க செய்யுமாறு நபிமார்கள் பலரிடமும் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று எல்லா நபிமாரிடம் செல்லும் போது அவர்கள் அனைவரும் அதற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று கூறி இறுதியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரும்போது அவர்கள் கீழே சுஜூதிலே தன்னுடைய தலையை வைக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதினுடைய தலையை உயர்த்து, இஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாத்தி செய், உன்னுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும், இஸ் அல் துஅத, நீ கேள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு அல்லாஹ்விடம் கேட்பார்கள். இப்படி அங்கே ஷஃபாத்தி செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை இங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ரஹ்மத்துன் லில் ஆலமீன் என்பதற்கு இந்த நிகழ்வு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், இந்த அடியார்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள், இவர்களை மன்னித்தால் நீ மிகைத்தவன், ஞானமுடையவன் என்ற அந்த துஆவை ஓதுகிற போது யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்காக அழுதார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைவர் மீதும் அன்பும் இரக்கமும் உள்ள ஒரு அருட்கொடையாக திகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் விட உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு இடத்தை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துன் லில் ஆலமீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ரஹ்மத்துன் லில் ஆலமீன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர்களை பயங்கரவாதியாக காட்ட விரும்புகிற இந்த உலகத்திற்கு அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர் ஒரு ரஹ்மத்துன் லில் ஆலமீன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி அவர்கள் கொண்டு வந்த இந்த தூதுத்துவத்தை உலகம் முழுக்க பரப்புகிற பொறுப்பு முஸ்லிம்களாகிய நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துன் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்பதை சரியாக புரிந்து அந்த அருட்கொடையின் அடிப்படையில் அவர்களை நேசிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.